இந்து சமயத்துல தசமகா வித்யா அப்படின்னா பார்வதி தேவியின் 10 உருவங்களை குறிக்கும். அளவற்ற கருணையும் எல்லையில்லா கொடூரமும் கொண்டவர்களாக பெண்மையின் பெருந்தெய்வமாகிய பார்வதியின் அம்சங்களாக இந்த 10 தேவிகளும் இருக்காங்க. இப்போ நம்ம முதல்ல பார்க்க போறது காளி தேவி தான். காளி அதாவது பரம்பொருளின் இறுதி வடிவம் தான் இந்த காளி. காலத்தின் தேவியானவள், காலத்திற்கும் மாறுதல்களுக்கும் தேவியாக இருக்கிறார். காளி என்பதற்கு காலம் மற்றும் கருப்பு என்று பொருள். காலனின் அதாவது ஈசனின் துணைவிதான் காளி. இவரே ஆதிபராசக்தி என்றும் அழைக்கப்படுகிறார். இவளை பற்றிய செய்திகள் அதர்வன வேதங்களிலும் தேவி மகாமித்தியத்திலும் விரிவாக வழங்கப்பட்டுள்ளது. இவரை வழிபடும் முறைகள் பல தந்திரங்களிலும் கூறப்பட்டுள்ளது. காளி தேவி காலங்களை கட்டுப்படுத்தக்கூடியவர் என்பது இந்துக்களின் நம்பிக்கை. அடுத்த பதிவுல தாரா எப்படின்னு பார்ப்போம். உங்களுக்கு காளியை பத்தி விரிவா வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.